அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன்னிலெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன்னிலெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலூகி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலூகி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன்னிலெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன்னிலெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். அவர் கப்பலின் அடித்தட்டிலே இருந்தார். அங்கே அவர் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காற்றும் கடலும் வந்தது. காற்றும் கடலும் வந்து கடலை அது அலைக்கழித்த பொழுது, கப்பலை அலைக்கழித்த பொழுது அவர் நித்திரையாயிருந்தார். சீஷர்களுக்கோ பயங்கரமான கோபம். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொன்ன பொழுது ஆண்டவர் எழுந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டி கொண்டார். ஒரு சிறு நிமிடம் அவர் நம்மை மறந்தவர் போல் காணப்படலாம். இமைப்பொழுது உன்னை நான் மறந்தேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களில் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்று சொல்லுகிற தேவன். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கரை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கரை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன்னிலெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன்னிலெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்து உம்முடைய கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரே இந்த நாளில் அப்பா ஒரு மனமாய் கூட்டி சேர்த்து உம்முடைய கிருபைக்காக தயவுக்காக அப்பா கொடான கொடி நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம் அப்பா. அது எங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா நீர் அப்பா எங்களோடு என்ன பேச வேண்டுமோ அதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அப்பா பேசுகிற அடியனை மறைத்து நீங்கள் மாத்திரம் வெளிப்படுங்க ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாமா? ஏசாயா 16வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 16:5. அதில் ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பெயர் அது? நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற கர்த்தர். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர். அப்போ ஆண்டவராகிய தேவனுக்கு பல நாமங்கள் உண்டு. அதில் ஒரு நாமம் என்ன? நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற கர்த்தர். இன்றைக்கு நம்ம சூழ்நிலையில் நம்மளோட வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடைபெறும்போது நிறைய தாமதங்களை நம்ம பார்க்குறோம். ஏதாகிலும் ஒரு ஆசீர்வாதத்துக்கு தாமதமாக இருக்கலாம், நம்ம அநேக நாள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு தாமதமாக இருக்கலாம், ஒரு சுகம் கிடைக்கிறதுக்கு ஒரு தாமதமாக இருக்கலாம். அப்படி நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக நாள் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், அநேக நாள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், ஆனால் ஆண்டவர் செய்யவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கவலை இருக்கும். இல்லை நம்ம பாடணும் ஒரு பாடல், அப்புறம் போகிறவர் போல அவர் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, என்னோட ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி வருகிற சூழ்நிலைகள். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், துரிதமாய் அவர் நீதி செய்கிற கர்த்தர், சீக்கிரத்தில் அவர் நமக்கு நீதி செய்ய போகிறார். அப்போ நிறைய தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அப்போ இந்த தாமதங்களை கொடுப்பது யார்? எதனால் நமக்கு அந்த தாமதங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, முதலாவதாக தாமதங்கள், சில தாமதங்கள் கர்த்தரால் வருகிற தாமதங்களாக இருக்குது. ஆண்டவரே சில தாமதங்களை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் ஏன் தாமதங்களை அனுமதிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. நம்ம கேட்ட உடனே ஆண்டவர் கொடுத்துட்டா நமக்கு பிரச்சனையே இல்லை, எதுக்கு ஆண்டவர் தாமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வேளை சில நேரங்களில் நமக்கு தோணலாம். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஆண்டவர் எந்த விதமான தாமதங்களை அவர் அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கலாத்தியர் 4:5 வாசிக்கலாமா? கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ காலம் நிறைவேறின போது, ஆண்டவருக்குன்னு ஒரு காலம் இருந்தது, அந்த காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் அவர் தம்முடைய குமாரனாக அவர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எப்படி அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனோட ஒரு சந்ததின்னு நம்ம வச்சுக்கலாம். நம்ம அப்பா அம்மா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஸ்கூலுக்கெலாம் அனுப்புவாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பி காலேஜுக்கு அனுப்பி அங்கெல்லாம் நம்ம படித்து, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது, ஒரு வயசு வரும்போது தான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே வர முடியும். ஒரு சிறு வயதிலே வந்து நம்ம நேராக வந்து ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே வர முடியாது. அப்போ அதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு காலம் உண்டு. ஸோ அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். காலம் நிறைவேறின போது எப்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தாரோ அதை மாதிரி நம்ம ஒவ்வொருவருக்கும் சில நேரங்கள் காலம் என்று முன்குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். டிலேட் பிளெஸ்ஸிங் இஸ் அ டினைட் பிளெஸ்ஸிங் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. தாமதமாக வருகிற ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிற ஆசீர்வாதங்களாக இருக்குது. ஆண்டவரே லேட்டாக வந்துருச்சு, அது எனக்கு ஆசீர்வாதமாக எப்படி இருக்க முடியும், அது எவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கு, அதை நான் எப்படி அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இந்த ஆபிரகாம் கூட பாருங்களேன், அநேக ஆண்டுகள் அந்த குமாரனுக்காக அந்த சந்ததி இப்படி இருக்கும், நிறையா ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை சொன்னார். ஆனால் அது நிறைவேறதுக்கு பல ஆண்டுகள் ஆச்சு. அப்போ கூட அவன் வந்து விசுவாசத்தோடு காத்திருந்ததை நம்ம பார்க்கலாம். ஸோ அதை மாதிரி ஆண்டவரே சில நேரங்களில் இந்த தாமதங்களை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 2 பேதுரு 3:9 வாசிக்கலாமா? 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம ஆண்டவரோட 2வது வருகைக்கு நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அப்போது ஆண்டவர் வந்துடுவார், இப்போ வந்துடுவார், நம்ம சீக்கிரத்தில் ஆண்டவரோட வருகையை நம்ம பார்க்க போகிறோம், எல்லாம் ஓகே. ஆனால் எதுக்கு அவர் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார்? எல்லாரும் வந்து அவரோட வருகையில் அவர் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், அந்த பைபிள் காலேஜுக்கு கூட நாங்கள் வந்து லேட் பண்ணிட்டே இருக்கோம், எல்லாரும் சேரணும், எல்லாரும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இது ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம். அதே மாதிரி தான் ஆண்டவரும் வந்து அப்படியே எல்லா ஆத்துமாக்களும் வந்து அவரை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னொரு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் 11வது அதிகாரத்தை நம்ம திருப்பி கொள்ளலாம். இதில் ஒரு அழகான ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு வீட்டில் 3 சிப்ளிங்ஸ் இருக்காங்க. மார்த்தாள், மரியாள்,
லாசரு அப்படின்னு சொல்லி 3 பேர் இருக்காங்க. அப்போ அவங்கள நம்ம பார்க்கும்போது அதில் இந்த லாசரு மரித்து போகிறான். அவன் வியாதியாக இருந்தான், ஒரு நாளில் அவன் வந்து மரித்து போகிறான். அப்போ வந்து ஆண்டவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 3 பேர் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. யோவான் 11வது அதிகாரத்தை நம்ம வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க ஒரு மனுஷன் இறந்து போகிறான். அப்போ வந்து ஆண்டவர் அப்போ வந்து 4 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிறார், ரொம்ப தூரமான ஒரு இடத்துல இருக்கிறார். அப்போ இது அவருக்கு தெரிந்துருச்சு. அப்படி தானே, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு எல்லாமே தெரியும், எந்த இடத்துல எது நடந்தாலும் அவருக்கு தெரியும். அப்போ லாசரு மரித்து போனது அவருக்கு தெரியும். அப்போது எல்லாரும் சொல்கிறாங்க அவன் வியாதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் கேள்விப்படுறார். கேள்விப்பட்டோடனே பின்னும் அங்கே 2 நாள் அவர் ஸ்டே பண்ணிடுறாராம். யோவான் 11:6 வாசிக்கலாமா? யோவான் 11:6. அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வேறு, நீங்கள் சீக்கிரமாக போகணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் 2 நாள் எக்ஸ்ட்ரா அவர் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவர் அங்கே போகிறார். அப்போ அந்த அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து வாசித்தோன்னா அதுக்கப்புறம் அவன் அதுக்குள்ளே இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் ஆண்டவர் நான் அவனை போய் எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போவார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிச்சோன்னா, நீங்கள் எல்லாரும் விசுவாசிக்கும்படியாக நான் இதை செய்கிறேன், நீங்களாம் நம்பணும், அதுக்காக தான் இது செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதில் நம்ம வாசிக்கலாம். ஒருவேளை இந்த காரியம் நடைபெறாமல் நேராக போய் லாசருவை அவர் குணமாக்கியிருந்தால் அது எல்லாரும் ஒரு 10ல் 1 மாதிரி அது போயிருக்கும். ஆனால் அவன் மரித்ததுக்கு பின்பு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். சில நேரத்தில் நம்மளுடைய சூழ்நிலைகள் மரித்ததாகவே இருக்கும். ஆண்டவரே, இதுக்கு மேலே நீங்கள் வந்தால் கூட என்னோட சூழ்நிலையை மாற்ற முடியாது, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, முடிந்து போன சூழ்நிலையாக அது மாறிடுச்சு, நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், இத்தனை ஆண்டுகள் நான் வெயிட் பண்ணிட்டேன், தாமதமாயிட்டே இருந்துச்சு, இப்போ வந்து என்னை ஆண்டவரே வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவர் வந்து அதை உயிர்ப்பித்து அதை திரும்ப நம்மக்கிட்ட கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஆண்டவர் கொடுக்குற தாமதங்கள் ஏதாகிலும் ஒரு காரணம் இருக்கும். ஒன்று காலம் நிறைவேற வேண்டும், அதற்கு அப்படின்னு நியமிக்கப்பட்ட அந்த காலம் நிறைவேற வேண்டும். இன்னொன்று நம்ம அதை விசுவாசிக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டே இருப்பார். நிறைய சமயங்களில் நிறைய பேர் வந்து ஜோம் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வருவாங்க. நல்ல ஊக்கமாக ஜோம் பண்ணுவாங்க. அவங்களுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம், சபையாகி எல்லோரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த காரியங்கள் நடைபெற்று அடுத்த வாரம் அவங்க வந்து காணாமல் போயிடுவாங்க. ஸோ அப்போது அது வந்து எப்படி இருக்குது, நம்ம ஏதோ ஆண்டவரை பயன்படுத்தி கொள்ள வந்த மாதிரி இருக்குது. ஸோ என்னென்ன காரியங்கள் அவங்க நிறைய தேவர்களை தேடி போவாங்க, நிறைய மருத்துவத்தை தேடி போவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்போது அவர்கள் அதை மறந்து போய்விடுவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம இல்லாமல் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசத்தை வச்சுட்டோன்னா அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் கூட அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை நம்ம தாமதங்களை பார்த்து சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம். நான் என் வாழ்க்கை ஃபுல்லுமே வந்து இந்த தாமதத்தை தான் நான் பார்த்துட்டே இருக்கேன், எல்லாமே என்னோடய லைஃப்பில் லேட்டாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், துரிதமாய் நீதி செய்கிற தேவன். ஒருவேளை ஒரு வழக்கில் நம்ம சிக்கி இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக நடைபெற்று கொண்டே இருக்கலாம், நமக்கு அது எதனால் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவரே, நீர் துரிதமாய் நீதி செய்கிற தேவன், எனக்கு சீக்கிரத்தில் நீங்கள் செவி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். 2வதாக தாமதங்கள் எப்படி வருகிறது, யாரால் வருகிறது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது பிசாசினால் வருகிற தாமதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:18. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம், பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து நிறைய தடவை நான் வர்றதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் சாத்தான் வந்து எனக்கு தடை பண்ணினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சாத்தான் தடை பண்ணுறது எதனால்? தாமதத்தை கொடுக்கறதுனால. எப்படியும் பவுல் வந்து அந்த தடையெல்லாம் உடச்சி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து ஆண்டவரை குறித்து பேசிடுவார். நம்ம கொஞ்சம் தடையை கொடுத்து கொஞ்சம் லேட் பண்ணலாம், அப்போ நிறைய ஆத்துமாக்கள் ஆண்டவரை குறித்து அறியாமல் கொஞ்சம் லேட் பண்ணுறதுக்கு அது எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பிசாசு வந்து அவனை தடை செய்து கொண்டே இருக்கிறான். நம்மளும் அப்படி தான். எப்படி வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது?
இல்லை சில தாமதங்கள் வந்து நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு ஆண்டவரால் வருகிற தாமதங்கள் அது நம்முடைய நன்மைக்காக சில நேரங்களில் வரலாம். ஸோ அதுவும் இருக்குது, பிசாசினால் வருகிற தாமதங்களும் இருக்குது. இதை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? எப்படி வந்து இந்த பவுல் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஆண்டவருக்குரிய காரியம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியம். இந்த பவுல் அந்த ஊருக்கு போய் அவரை குறித்து சொல்லுகிறது ஒரு அவரை மகிமைப்படுத்துகிற காரியம். அப்போ அதுக்கு தடை வந்தால் அது பிசாசினால் வருகிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம், எப்படி இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. நீதிமொழிகள் 13:12, நீதிமொழிகள் 13:12 வாசிக்கலாமா? நெடுங்காலமாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம்தான். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். அப்போ நம்முடைய இருதயத்தை ஒரு காரியம் இழைக்க பண்ணுகிறது அப்படின்னா அது பிசாசினால் வருகிற தாமதமாக இருக்கும். ஏதோ ஒரு காரியம் நம்ம மனசை கஷ்டப்படுத்தி நம்மளை ரொம்ப வந்து சோர்வுக்குள்ளாகப்படுத்தி ஆண்டவரை விட்டு விலக செய்கிற காரியங்களா ரொம்ப ரொம்ப நம்ம சோர்ந்து போய் ரொம்ப டவுனாக நம்ம ஃபீல் பண்ணுறோமா, இருதயத்தை இழைக்க பண்ணுகிற காரியமாக இருக்கா, அது பிசாசினால் உண்டாகிற காரியங்கள். அவமானங்களையும் நிந்தனைகளையும் கொடுக்குற காரியங்கள் பிசாசினால் உண்டாகிற காரியங்கள். நிறைய வருட கணக்கில் நமக்கு ஒரு வேளை இந்த காரியங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய வருஷத்துக்கு அது உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் அது பிசாசினால் வருகிற ஒரு துன்பம், ஒரு தாமதம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் ரொம்ப வருஷமாகவே நீங்கள் அதை பார்த்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை ஒரு நிலத்தை நீங்கள் வந்து விற்கணும்னு நினைக்கும் போது அந்த நிலம் வந்து விற்கவே முடியாமல் ஒரு தடையாகி போயிட்டே இருக்கலாம். அது பல வருஷமாக அந்த இயர்ஸாக அது வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு வீடை வாங்கணும், ஒரு இடத்த வாங்கணும்னு நினைக்கும் போது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ரொம்ப ப்ரொலாங் நேச்சரில் இருந்துச்சு அப்படின்னா அது பிசாசினால் உண்டாகிறது. அது இருதயத்தை இழைக்க பண்ணுமா. ஆண்டவர் வந்து நம்மளை வந்து சோர்ந்து போக விட மாட்டார். ஒரு லிமிட் வரைக்கும் நம்மளை சோதிப்பார். ஆனாலும் வந்து அதுக்கு மேலே நம்மளை வந்து இது பண்ணாமல் அவரோட உருக்கமான இரக்கங்களால் நம்மளை சேர்த்து கொள்வார். ஆனால் பிசாசு வந்து அப்படி கிடையாது. அப்படிலாம் எந்த லிமிட்டேஷன்ஸ், எந்த லிமிட்டும் வந்து அந்த பிசாசு வரையறுக்க மாட்டான். நம்ம வந்து உடஞ்சி போகணும், நம்ம வந்து ஒன்றுமில்லாமல் போகணும், நம்ம உயிரோடே இருக்கக்கூடாது, நம்ம வந்து எல்லா பிஸ்னஸில் லாஸ் ஆகணும், நம்மளுடைய இருதயத்தில் வந்து பயங்கரமான ஒரு சோர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப வந்து காஷியஸாக இருக்கான். ஸோ அந்த மாதிரி காரியங்கள் ஏதாகிலும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இன்றைக்கு அந்த பிசாசுகளெல்லாம் நம்ம வந்து துரத்தி ஜெபிக்க போகிறோம். ஸோ இதுதான் ரெண்டாவது காரியம், பிசாசினால் வருகிற தாமதங்கள் என்று நம்ம பார்க்கலாம். மூன்றாவது ஒரு காரியம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நமக்கு நாமே வருவித்து கொள்கிற தாமதங்கள். நமக்கே நாம் சில காரியங்களை செஞ்சு ஒரு டிலேயை நம்ம ஏற்படுத்தி கொள்ளுகிறோமா. அது எப்படி? எண்ணாகமம் 21வது அதிகாரத்தை பார்க்கலாமா? எண்ணாகமம் 21:4 வாசிக்கலாம். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்து தேசத்துலேருந்து அவங்களோட சொந்த தேசமான கானான் தேசத்துக்கு பிரயாணமாக போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த பிரயாணம் வந்து எவ்வளோ ஆண்டுகள் நீடிச்சது யாராவது சொல்ல முடியுமா? 40 ஆண்டுகள். ஓகே. ஸோ 40 வருஷமாக அவங்க வந்து ஒரு ஜேர்னியை வந்து 40 இயர்ஸாக போயிட்டுருக்காங்க. ஒரு 2 நாள் நம்ம ஜேர்னி பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து போதும்னு ஆயிடும்ல. சமீபத்தில் இந்த சிக்மங்களூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது பெங்களூர் கிட்ட. அங்கே ஒரு ட்ரிப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. எவ்வளவோ வேண்டான்னு சொல்லியும் நான் வந்து என்னைய வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி நம்மளும் அந்த ஊரை பார்த்ததில்ல, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே பார்த்தா எல்லாமே வந்து மலை தான். ஸோ இங்கே ஒரு மலை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு மலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாம் இந்த மலையில் இருக்குது. எங்கள் ரூம் இருக்கிற பிளேஸ் வந்து இந்த மலையில் இருக்குது. அப்போது ஒவ்வொரு தடவை அந்த மலையிலேருந்து இறங்கி இந்த ரூமுக்கு வந்து நாங்கள் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் இந்த மலையிலேருந்து இறங்கி அந்த மலைக்கு போனோம். இந்த ட்ராவல்லே நாங்களாம் வந்து நொந்து போயிட்டோம். ஸோ 5 நாட்கள் நாங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு இடத்த தான் பார்த்தோம், ஒரே ஒரு அருவியில் தான் குளித்தோம்.
மற்ற எல்லாமே வந்து இந்த மலையில் ஏறி இறங்குறது இதிலே வந்து அந்த 4 நாட்கள் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு 4 நாள் ஜேர்னியே வந்து ரொம்ப தாங்கவே முடியல. ஐயோ என்ன இப்படி நம்ம ரொம்ப வந்து அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிட்டோம், ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், அந்த மாதிரி நம்மளால் அதை வந்து யோசித்து கூட பார்க்க முடியல. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அவங்க பிரயாணமாக போயிட்டே இருக்காங்க. சரி, போகும்போது ஏன் இந்த தாமதம், எதுக்கு இந்த 40 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, இந்த ஏதோம் தேசத்தை சுற்று போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மேப்பு கூட நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். சரி, நீங்கள் வீட்டில் போய் அதை பாருங்கள். கூகுளில் ஜேர்னி ஆஃப் இஸ்ரலைட்ஸ் ஃப்ரம் ஈஜிப்ட் டு கேனன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு இந்தியாவோட மேப் மாதிரி இப்படி ஒரு வி ஷேப்பில் இருக்குது. இங்கேருந்து இந்த இடத்துக்கு இவங்க போகிறதுக்கு இவங்க இந்த வியெல்லாம் சுற்றி இப்படி போயிருக்காங்க. ஓகே, அதுதான் அந்த வரைபடத்தில் அதை நம்ம பார்க்கலாம். நேராக போகிற ஒரு டைரக்ஷனுக்கு இப்படி சுற்றி அவங்க போனாங்க. எதனால் அப்படின்னா, கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க. ஒழுங்காக போயிட்டுருக்கலாம்ல, எங்களுக்கு காடை இருந்தால் தான் நாங்கள் சாப்பிடுவோம், எங்களுக்கு அது இல்லை இது இல்லை, இப்படி முறுமுறுத்து ஆண்டவர் பாருங்கள் அவங்களோட ஸ்லிப்பர் கூட பழசாக போகாதபடிக்கு அவர் பாதுகாத்துட்டு வந்தார். அவங்களுக்கு வானத்திலிருந்து தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொடுத்தாரு. இதுக்கு மேலே ஆண்டவர் என்ன தான் செய்யணும் இல்லை? அவங்கள எவ்வளோ அழகாக அவர் வழி நடத்தினார். ஆனால் வந்து எங்களுக்கு காடை வேணும், எங்களுக்கு அது இல்லை இது இல்லை. கொஞ்சம் அந்த மோசே போய் மலையில் போய் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி அதை வணங்க ஆரம்பித்தாங்க. அப்படி சிறு சிறு பாவங்களாக அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த எண்ணாகமம் இந்த உபாகமம்லாம் வாசித்தா நமக்கே டென்ஷன் ஆகும். என்ன இந்த இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஒரு முதலாளியாக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு ஓன் பண்ணாதான் தெரியும் நமக்கு கீழே இருக்கவங்கள வேலை வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு. இதை செய்ய அப்படின்னா அதை தவிர எல்லாத்தையும் செய்வாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அப்போ சில நேரத்தில் நம்ம அவங்கள கடினமாக சொல்லணும். நான் இத்தனை தடவை சொல்கிறேன், இதை செய்ய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் வந்து சொன்னார்னா அவங்களெல்லாம் ஒரே நாளில் அழிச்சிருவார். நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேங்கிறீங்களே, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் அவங்களெல்லாம் அழிச்சு போடணும். அப்படியேப்பட்ட ஒரு இதை அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை வாசிக்கிற நமக்கே டென்ஷன் ஆகும். என்ன இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி. ஒரு தடவை ஆண்டவர் கூட சொல்லுவார், மோசே நீ தள்ளி நில்லு, நான் அவங்கள வந்து சங்கரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ மோசே போய் காப்பாற்றிடுவான். அப்படியே ஒவ்வொரு டைமும் யாராவது வந்து காப்பாற்றி இந்த மக்களை வந்து இப்படி வழி நடத்தி போனாங்க. ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க மேலே அவங்க வருவித்து கொண்டாங்க. இதை செய்யுங்க, ஆண்டவரோட கட்டளைகளின்படி நடங்க அப்படின்னு சொல்லும்போது அதை தள்ளி விட்டு அவங்களா ஒரு காரியத்தை செய்யும்போது இடையில நிறைய பிரச்சனைகள், நிறைய அவங்க அங்கே போய் சண்டை போட்டு வந்துடுவாங்க, யார் கூடயாவது ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுலேருந்து அவங்கள ஆண்டவர் தப்பு வச்சு திரும்ப அவங்கள அழைத்து கொண்டு வர்றது எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கும். அது மாதிரி இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 21:23 பார்க்கலாமா? 21:23. சீஹோன் அப்படிங்கிற ஒரு பட்டணம் அவனோட எல்லை வழியாக உள்ளே போகாமல் உத்தரவு கொடுக்காம அவன் வந்து சண்டை போடுறான் வனாந்திரத்தில் வந்து. ஸோ இந்த மாதிரி அவங்க போகிற இடங்களில் உள்ள மனுஷர்கள் இவங்களுக்கு விரோதமாக வந்து இந்த மாதிரி சண்டை போடுறனால இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வருகிறனால இவங்களுக்கு அந்த தடையாக இருந்து அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் ரொம்ப சோர்ந்து போய் அவங்க வந்து அப்படியே சுற்றி பிரயாணம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை ஆகிறது. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் ஏதாகிலும் நம்ம இடத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சோதித்து பார்க்கணும். ஒருவேளை என்னோட ஏதோ ஒரு காரியம் என்னோட ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருந்தால் ஆண்டவரே தயவாய் அதை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். நமக்கு தெரியாது, நம்முடைய என்ன காரியம் நம்ம செஞ்சோன்னே நம்ம மறந்துடுவோம். ஆனால் அதெல்லாம் வந்து ஆண்டவரே எனக்கு நினைப்பூட்டுங்க, என்னோட காரியங்கள் எதுவும் என்னோட ஆசீர்வாதத்திற்கு தாமதமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். சரி, இந்த தாமதங்களை எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது, இந்த ஹவு டு ரிவர்ஸ் டிலேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு தாமதங்கள் கர்த்தரால் உண்டானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரோட காலத்தை நம்ம அந்த டைமிங்கை நம்ம ஃபாலோ பண்ணணும். 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தா ஒரு நல்ல ஒரு சம்பவம் இருக்கும். 1 சாமுவேல் 13. இஸ்ரவேலின் முதல் ராஜா யார்? சவுல் தான் இஸ்ரவேலின் முதல் ராஜா. ஃபஸ்ட்டு ஒருத்தன் ராஜாக்கள்னே யாருன்னே தெரியாத காலத்தில் ஆண்டவர் ஒருத்தனை அவன் போய் ஒளிஞ்சுக்குவான். ஆனாலும் ஆண்டவர் அவனை தேடி பிடிச்சு கொண்டு வந்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக மாற்றி அவனை அழகு பார்ப்பார். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்?
ஆண்டவருக்கு வெயிட் பண்ணாமல் தன்னுடைய டைமில் அவன் பலி செலுத்திடுவான். ஒரு பலி செலுத்துறதுக்கு ஆண்டவருக்கு அவன் வெயிட் பண்ணாமல் போயிட்டான். அதனால் என்னாச்சுன்னா அவனோட ராஜ்யத்தையே ஆண்டவர் குலைத்து போட்டார். அவனோட பசங்க அப்படி வருகிற அவனோட சந்ததி இல்லாமல் டக்குன்னு தாவீதுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ அந்த ஒரு பெரிய பாவத்தை அவன் பண்ணினான். 1 சாமுவேல் 13:11, 12 வாசிக்கலாமா? இந்த சாமுவேல் வந்து கேட்குறாரு, ஏன் நீரே வந்து பலி செலுத்திட்டீங்க, ராஜாக்கள் வந்து பலி செலுத்தக்கூடாது, அந்த தீர்க்கதரிசிகள் அதற்காக குறிக்கப்பட்ட ஆசாரியர்கள் தான் பலி செலுத்தணும், அப்போ ஏன் இப்படி செய்தீர் அப்படின்னு சொல்லி இந்த சாமுவேல் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்தில் நீர் வராததையும் பெலிஸ்தர் கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடினால நான் இப்படி செய்தேன், நான் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் நான் விண்ணப்பம் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லி இந்த சாமுவேல் வந்து சவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். ஜனங்கள் சிதறி போகிறார்கள். ஜனங்களை ஒன்று சேர்ப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய கடினமான காரியம்தான். ஒரு ப்ரேயருக்கோ நம்ம எதுக்கோ எல்லாரையும் வந்து கால் பண்ணி கூப்பிட்டா வந்து எல்லாருக்குமே வந்து வேலைகள் இருக்கும், எல்லாமே ஓகே தான். ஆனால் அந்த ஜனங்களை கூடி வர சேர்க்குறது வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்க்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு சின்ன ஸ்கூலில் கூட பிள்ளைங்க எல்லாரையும் வந்து அன்னைக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னால் பாதி பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், எல்லாரும் பல காரியங்களை அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ ஜனங்களை கூடி வருகிறது பெரிய வேலை தான். ஆனாலும் வந்து ஜனங்கள் சிதறி போகிறத கண்ட உடனே இந்த சவுல் வந்து அவன் வந்து மனம் பதறிட்டான். ஐயோ ஜனங்கள் போகிறாங்களே, அவங்கள கஷ்டப்பட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்கோமே, கஷ்டப்பட்டு அவங்கள கூப்பிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் யோசித்தேன், ஒரு ராஜா இல்லை, அவனுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்குது, ராஜா சொன்னால் ஜனங்கள் வந்து தான் ஆகணும். அது மாதிரி ஜனங்கள் சிதறி போகிறதே அவன் அவ்வளோ பெருசாக நினச்சவன் ஆண்டவர் நம்மை விட்டு போய்விடுவாரோ அப்படின்னு சொல்லி அவன் நினைக்க தவறிட்டான். அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்தால் கூட யார் நம்மளை விட்டு போனாலும் வந்தாலும் சரி, நம்ம வந்து ஆண்டவரே நீர் என்னை விட்டு போயிடக்கூடாது, நான் என்ன காரியம் செஞ்சாலும் ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். குறித்த நாட்களின் திட்டத்தில் நீர் வரல அப்படின்னு சொல்லி சாமுவேலை சொல்கிறார். அப்போ ஆண்டவருக்கு நம்ம வந்து காத்திருக்கிறோம், நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம், உபவாசிக்கிறோம், எல்லாம் பண்ணி ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கலங்கும் போது நம்ம வந்து மனுஷிகமாக வேற ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிடறோம். சரி ஆண்டவர் வரலையா, சரி வேற இடத்துல நம்ம காசு கொடுத்து அங்கே ஒரு இது கேட்டுருவோம், தீர்க்க தரிசனம் தானே எங்கே கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லி கூட நம்ம நினச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவரே நீர் தான் வேணும் எனக்கு, நீங்கள் தான் எனக்கு பதில் கொடுக்கணும், உங்கள் வார்த்தை தான் எனக்கு வேணும், உங்களை தவிர நான் யாரையும் நான் சேர மாட்டேன், நான் யாரையும் நான் விசுவாசிக்க மாட்டேன்னு நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது பிசாசினால் வருகிற தாமதங்களை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உபவாசமும் ஜபத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். சங்கீதம் 31:2 பார்க்கலாமா? சங்கீதம் 31:2 தாவீது வந்து ஜெபிக்கிறான். ஓகே, உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாக என்னை தப்புவியும். அநேக இடத்துல தாவீது இதை சொல்லுவான், சீக்கிரமாய் ஆண்டவரே என்னை தப்புவிங்க, நீர் எனக்கு செவி கொடுக்க தீவிரமாய் வாரும், ஆண்டவரே தேவனே தீவிரியும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கூப்பிடுறத நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி தான் ஆண்டவரே நீர் துரிதமாய் நீதி செய்கிற தேவன், எனக்கு தீவிரமாய் நீங்கள் பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 74:3 வாசிக்கலாமா? சங்கீதம் 74:3 நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும், பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆண்டவரே பாருங்க நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற இடத்துல நீங்கள் எழுந்தருளுங்க, சத்துரு எல்லாத்தையும் கெடுத்து போட்டான், நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த தாவீது வந்து சொல்கிறான், பரிசுத்த ஸ்தலத்தில் சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். அதனால் அது என்னாச்சு, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலமாய் மாறிற்று. அந்த ஸ்தலங்களில் உங்கள் பாதங்களை நீங்கள் எழுந்தருள பண்ணுங்க. நெடுங்காலமாய் நாங்கள் வந்து நிறைய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறோம், அந்த காரியத்தில் ஆண்டவரே நீர் எழுந்தருளும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்தது சுயமாய் வருகிற தாமதங்கள், நம்மளே நம்ம வருவித்து கொண்ட தாமதங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கலாத்தியர் 4:1 பார்க்கலாமா? கலாத்தியர் 4:1 இது நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. என்னதான் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஓனரோட பையனாக இருக்கலாம், ஒரு டாட்டாவோட குமாரனாக இருந்தால் கூட, நம்ம ரீசெண்டாக அந்த ரத்தன் டாட்டாவோட இதை நம்ம பார்த்தோன்னா, அவர் ஒரு வேளை எடுத்து வளர்த்த ஒரு
பிள்ளைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனாலும் வந்து அவர் போய் வேலை செஞ்சாராம். அந்த ஒரு கீழ் நிலையிலேருந்து வேலை செஞ்சு அப்படி ப்ரொமோஷன் வாங்கி அப்படி தான் வந்து அவர் அந்த கம்பெனியை வந்து ஓன் பண்ணி அவர் பயங்கர ஒரு டாப் மில்லியனராக அவர் மாறினார். குயின் எலிசபெத் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவங்க இன்னும் அந்த கண்ட்ரியில் வந்து அந்த வழக்கம் இருக்குது. என்ன தான் அவங்க ராஜாங்கத்தில் அவங்க அடுத்த வாரிசாக இருந்தால் கூட அவங்க போய் மிலிட்ரியில் வேலை செய்யணும். வேலை செஞ்சு தான் அதுக்கப்புறம் தான் ஒரு பீரியட் வரும்போது தான் அவங்க வந்து ராஜாவாக மாற முடியும். அதே மாதிரி இந்த குயின் எலிசபெத்தும் அவங்க வந்து வேலை செஞ்சாங்க. என்ன அப்படின்னா அந்த மிலிட்ரியில் உள்ள டிரைவராக இருப்பாங்கல்ல, அந்த டிரைவிங் வேலையை அவங்க செஞ்சாங்களாம். மெக்கானிக் அண்ட் டிரைவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சிலரி மிலிட்ரி சர்வீஸில் அவங்க அப்படி பணி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரே நாளில் அப்படி ஏதோ ராணியாக அவங்க மாறலை. அவங்களும் அந்த வேலைகளை செய்து ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். அதுக்கப்புறம் யாரும் அவங்கள பீட் பண்ண முடியாதபடி அவ்வளோ ஆண்டுகள் அழகாய் அந்த ராஜ்யத்தை அவங்க ஆட்சி செய்தன நம்ம பார்க்கலாம். அது மாதிரி தான் நம்மளுக்கும் சில நேரங்கள் குறிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவரே நீர் நியமித்திருக்கிற அந்த நேரத்தில் என்னை நீங்கள் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு அவசரப்படக்கூடாது. ஆண்டவர் லேட் பண்ணுறாரு, நான் வேறு ஏதோ ஒரு மீன்ஸில் நான் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அது தோல்வியை தான் அது சந்திக்க நேரிடும். பிசாசு வந்து அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான். எப்படிடா ஆண்டவரோட சித்தத்தை விட்டு நம்ம வந்து வழி விலக செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஜாக்கிரதையாக இருப்பான். ஆனால் நம்ம வந்து அதை விட ரொம்ப கவனமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து ஒரு ஈஸியான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ரொம்ப இதெல்லாம் யோசித்து இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்கட் நான் வந்து சொல்லணும் அப்படின்னா 1 ராஜாக்கள் 18:46 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:46. நம்மளால் மனுஷீகத்தில் எல்லாவற்றையும் யோசித்து செய்ய முடியாது. ஆனால் ஒருவர் உண்டு நமக்கு உதவி செய்ய. 1 ராஜாக்கள் 18:46. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இந்த அதிகாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ராஜா வந்து ரதத்தில் அவன் திரும்ப வருவான். ஆனால் இந்த எலியா வந்து ஓடியே வந்து அந்த ரதத்தை விட ஸ்பீடாக வந்து போயிடுறானா. அப்போ எவ்வளோ சூப்பரில். அப்போ எதனால் அவன் ஓடி வந்தான்? கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால். கர்த்தருடைய கை அப்படின்னா அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. பரிசுத்த ஆவியானவரை அது குறிக்குது. ரெயின்ஹார்ட் போங்கே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தேவனுடைய மனுஷர் இருந்தார். அவர் ஆப்பிரிக்கா பட்டணத்தை பயங்கரமாக அசைத்தவர். நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், கண்டிப்பாக அவரோட சாட்சியை நல்ல அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். ரெயின்ஹார்ட் போங்கே. அவர் ஒரு நாள் அடுத்தது அவர் பிரசங்கம் பண்ண போனோம். அப்போ வந்து பின்னாடி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆண்டவரே, நான் எதை குறித்து நான் வந்து பிரசங்கம் பண்ணணும்? நான் நிறையா டைரியில் எழுதிட்டு தான் வந்திருக்கேன். இதை நான் பேசவா இல்லை நான் வேறு எதை குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி பேக் ஸ்டேஜில் எல்லா ஜனங்கள்லாம் லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்துட்டாங்க. அவர் கடைசியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிவிட்டு வர்றாரு ஸ்டேஜுக்கு. அப்போ அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், என்னாகம புஸ்தகத்தை எடுத்து வாசி அப்படின்னு சொல்லி. இவர் என்னாகமத்தை எடுத்து இப்படி வாசிச்சாராம். வாசிச்சா இவனை பெற்றான், இவங்க தொகை இவ்வளவு, ஒரே பேராக வருது. இத்தனை 968 பேர் இந்த கோத்திரத்தில் இருந்தாங்க. அப்புறம் இவனை பெற்றான், ஒரே பேராக வருது. இவருக்கு ஒன்றுமே புரியல. இதில் எப்படி போய் பிரசங்கம் பண்ணுறது? ரொம்ப கஷ்டமான காரியம். இதில் என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறாருன்னு நம்ம எப்படி அதை அறிந்து கொள்ளுகிறதுன்னு இவருக்கு பயமாயிருச்சு. ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்கள் சீக்கிரம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஸ்டேஜில் ஏறணும் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப ஜோம் பண்ணிட்டே இருந்தார். அப்போ வந்து வானத்திலேருந்து ஒரு கை வந்துச்சான். அந்த கை வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. அந்த கை வந்து ஒவ்வொரு பேருக்கும் இப்படி காட்டிகிட்டே போச்சான். இவர் வாசிக்க ஒவ்வொரு கையும் அப்படி போச்சான். ஆனால் அதில் ஒவ்வொரு பெயர் வரும்போதும் அது அப்படி ஒரு ஸ்டாப் பண்ணி ஒரு பாஸ் இருந்துச்சான். ஸோ அந்த மாதிரி யோசபாத் இவனை பெற்றான். அப்புறம் அந்த அவன் பேர் வரும்போது ஒரு பாஸ், அப்புறம் அப்படி போகும். கரெக்டாக பெயர் வரும்போது மட்டும் அந்த கை நிப்பாட்டி போச்சான். இவருக்கு அப்போ அப்படியே யோசிச்சிட்டே இருந்தாராம். அப்போ தான் டக்குன்னு ஆவியானவர் சொன்னாராம், நான் வந்து இந்த ஜனங்கள் கூட்டமாக வருகிறாங்களா, அவங்கள ஒவ்வொருவரையும் நான் வந்து பேராக நான் தொட போகிறேன், ஒவ்வொருத்தரையும் நான் வந்து ஆசீர்வதிக்க போகிறேன், அவங்களோட ஒவ்வொரு தேவைகளையும் நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். அப்போ தான் அந்த கை வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது வந்து பரிசுத்த ஆவியானவரை குறிக்குதான். இந்த உள்ளங்கை மேகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, இந்த உள்ளங்கை, இந்த கைகள் அவரோட கரத்தில் நம்மளை பொறித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் பார்க்குறோம்ல. இந்த ஆவியானவரோட கை, கர்த்தருடைய கரம் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் வருதோ அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது.
அப்போ இந்த வசனத்தை பாருங்களேன். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். அப்போ நம்மளும் வந்து துரிதமாக போகணும், இந்த தாமதங்களெல்லாம் நம்ம முறியடிச்சு நம்மளும் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராக்ரஸ் பண்ணணும். ஒரு காரியம் தடையாக இருந்துச்சு, அதில் நான் ஃபாஸ்ட்டாக ப்ராக்ரஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கணும். கர்த்தருடைய கரம் என்பது பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவரை நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் நான் என்ன அப்படின்னு சொல்லி என்னோட அறிவுக்கு அது எட்டாதது. ஆனால் நீர் எனக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீரே எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பீங்க. நான் அப்போ ஈஸியாக வந்து நான் அந்த ஒரு ஃப்ளோவில் நீங்கள் போக முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்டு என்னால் செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்டிப்பாக தேவை. நீங்களும் வந்து அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இருக்கிறாரா இல்லையா, எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்டவரே நான் வெளியரங்கமாக நான் வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அபிஷேகம் எனக்கு வேணும். ஏதோ முழங்கால் அளவு, ஏதோ ஒரு சின்ன அளவு இருக்கக்கூடாது, எனக்கு வந்து ஃபுல்லாக இருக்கணும், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். டிஜிஎஸ் தினகரனை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து பரிசுத்த ஆவியானவருக்காக 7 ஆண்டுகள் ஜோம் பண்ணாராம். 7 வருஷம் எப்படி அவர் ஜோம் பண்ணார்னே தெரில. ஒரு மாதம் ஜோம் பண்ணியே ரொம்ப சோர்ந்து போய் நம்ம வந்து காணப்படுறோம், ஆண்டவரே இன்னும் எனக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியை தரமாட்டிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் வந்து நம்ம ஜெபிக்க அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நமக்குள்ளே அவர் இருக்கிறார், ஆனால் வந்து நம்மளால் அவரை உணர்ந்து கொள்ள முடியல. அது ஒன்று தான், அவர் எல்லாருக்குள்ளும் வாசமாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவரே நான் உண்மை உணர்ந்து கொள்ளணும், நான் நீங்கள் இருக்கிறத நான் பார்க்கணும், உங்கள் கூட பேசணும், அந்த ஒரு ஐக்கியம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கும் அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம், அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறார். வாசிக்கலாமா? எசேக்கியேல் 12:28. எசேக்கியேல் 12:28 வாசிக்கலாமா? ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும், ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பார். இந்த ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்பீங்க. நிறைய வருஷங்கள் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பார். அதெல்லாம் நம்ம எழுதி வச்சுருப்போம். ஆண்டவரே இதை எனக்கு நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம்ல. அதுக்கு ஆண்டவர் இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. அது எல்லாம் வந்து சீக்கிரமாக துரிதமாய் அது நிறைவேற போகிற காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபகுக் 2:3 நமக்கு ரொம்ப தெரிந்த வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. என்னென்ன காரியங்கள் நம்ம காத்திருக்கிறோமோ, எதற்காக நம்ம ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோமோ, அதுக்கெலாம் வந்து ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு பலனை இன்றைக்கு நமக்கு கொடுக்க போகிறார், ஒரு பதிலை கொடுக்க போகிறார். அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 1:12 வாசிக்கலாமா? எரேமியா 1:12. என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். என்னோட வார்த்தையை நான் வந்து ஃபாஸ்ட்டாக துரிதமாய் நான் வந்து நிறைவேற்ற போகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இனிமே ஸ்லோவாக இருக்காது, இனி அது தாமதிப்பதில்லை, இனி அது தீவிரமாய் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற குமாரனோடு நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்போ வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் ஆண்டவர் நமக்கு பெரிய அற்புதங்களை நமக்கு செய்ய போகிறார். இந்த வருஷம் முடிவில் எல்லாரும் நம்ம வந்து சாட்சியாக நிற்க போகிறோம். அவர் சொன்ன மாதிரி அவருடைய வார்த்தை தீவிரமாய் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. ஏசாயா 46:13 வாசிக்கலாமா? ஏசாயா 46:13. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதியை அவர் சமீபிக்க பண்ண போகிறார். நமக்கு ஒரு நியாயம் கிடைக்காம இருக்கலாம், நம்ம சைடில் ஒரு நியாயம் இருக்கும், நம்ம வந்து கரெக்டாக தான் எல்லாம் பண்ணியிருப்போம், ஆனால் அதுவே வந்து ஒரு தாமதமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வழக்குகள் பிரச்சனைகள் எதிலோ நம்ம வந்து சிக்கி கொண்டு இருக்கலாம். அந்த காரியத்தில் அவருடைய நீதியை சமீபிக்க பண்ண போகிறார். அது தூரமாக இருப்பதில்லை, அவருடைய ரட்சிப்பு நமக்கு தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்கலாம். அவங்களாம் வந்து ஆண்டவரே அறிந்து கொள்ளணும்ல. யாருமே வந்து நரகத்துக்கு போகக்கூடாது.
அப்போ அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே என்னோட பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என்னோட உறவினர்கள் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் நம்ம வந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அந்த ரட்சிப்பு தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கல்ல என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லைன்னு, அது மாதிரி அந்த ஆத்மா வந்து அவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது, அது சீக்கிரமாக அந்த ஆத்மாவோட ரட்சிப்பை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். முதலாவது நம்ம வாசித்தோம்ல ஏசாயா 16:5 நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற கர்த்தர் என்று அவருடைய பெயர் இருக்கிறது. நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற தேவன் நமக்கும் இன்றைக்கு துரிதமாய் அவர் நீதி செய்ய நியாயம் செய்ய போகிறார். சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்ய போகிறார். எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ தாமதமாக இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் அவரோட பாதத்தில் வைத்து நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே உங்களுக்கு இந்த நாமம் இருக்குல்ல, துரிதமாய் நீதி செய்கிற தேவன் என்ற ஒரு நாமம் இருக்குல்ல, அப்போ எனக்கு சீக்கிரமாய் அட்மிஷனை கொடுங்க, எனக்கு சீக்கிரமாக இந்த காரியங்கள் எனக்கு நல்லா நிறைவேற எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்ம இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் அவங்கவுங்க தேவைகளை நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்க. தாமதமாக இருக்கிற காரியங்களை நிறுத்தி கொள்ளுங்க. எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டு அது எந்த ஒரு ப்ராசஸிங்கும் இல்லாமல் அப்படியே ஒரு ப்ரோக்ரெஷன் இல்லாமல் அது அப்படி தடையாய் நிற்கிறதோ எல்லாவற்றையும் நிறுத்தி கொண்டு நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். ஆண்டவரே சீக்கிரத்தில் எங்களுக்கு நியாயம் செய்யுங்க என்று நம்ம கேட்க போகிறோம். அன்பு தகப்பனே அப்பா, ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீங்கள் கொடுத்த நல்ல வாக்குக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி அப்பா. துரிதமாய் நியாயம் செய்கிற தேவன் நீர் தகப்பனே. நீர் தான் ஆண்டவரே எங்களுக்கு துரிதமாய் நீதி செய்ய முடியும் ஆண்டவரே அப்பா. காலங்கள் அப்பா உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது அப்பா. நீர் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. எங்களோட தாமதங்கள் அப்பா உம்மால முன்குறிக்கப்பட்டதாக இருக்கலாம், பிசாசினால் கொண்டு வந்த தாமதங்களாக இருக்கலாம், அல்லது எங்கள் மேலே நாங்களே வருவித்து கொண்ட தாமதங்களாக இருக்கலாம் ஆண்டவரே. எதுவாகிலும் ஆண்டவரே தயவாய் ஆண்டவரே அந்த தாமதங்கள் ஒவ்வொன்றையும் நீக்கி போட்டு அப்பா துரிதமாய் நீங்கள் நியாயம் செய்யுங்க ஆண்டவரே. சீக்கிரத்தில் ஆண்டவரே எங்களை தப்புவித்து எங்களை ரட்சித்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. ரட்சிப்பு தாமதிப்பதில்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் தாமதிப்பதில்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே. எல்லா காரியங்களும் அப்பா வாய்க்க பண்ணும்படி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா காரியங்களும் கைகூடி வர பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடம் எல்லாவற்றிலும் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும்படி செய்கிறார் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்களே தகப்பனே அப்பா. இப்பொழுதும் மனம் இறங்குங்க சுவாமி, மனம் இறங்குங்க ஆண்டவரே அப்பா. யாரெல்லாம் அப்பா ஒரு வாடகை வீட்டிலையும் அப்பா இப்பொழுது குடியிருக்கிற வீடுகளில் போதுமான வசதிகள் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே மனம் இறங்குங்க சுவாமி அப்பா. நிலையான வாசஸ்தலத்தை கொடுங்க ஆண்டவரே. என் ஜனம் நிலையான வாசஸ்தலங்களிலும் சமாதான தாபரங்களிலும் குடியிருக்கும் என்று நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. சமாதானமாய் அவர்கள் குடியிருக்க அப்பா உதவி செய்யுங்க கர்த்தாவே அப்பா. விற்கப்படாத நிலங்கள் விற்கப்படட்டும், வாங்க முடியாத நிலங்களை நாங்கள் வாங்க அப்பா. எங்கள் கைகளை நீங்கள் பலப்படுத்துங்க கர்த்தாவே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னென்ன பிரச்சனைகள் அதில் இருக்கோ எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் ஆண்டவரே அதை நிவர்த்தியாக்கி போட்டு அப்பா சீக்கிரத்தில் அதை சுதந்திரிக்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே எங்களுக்கு தடையாய் நிற்கிற எல்லா விதமான காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் செய்ய திட்டமிட்டு இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு வாய்க்க பண்ணுங்க சுவாமி அப்பா. வாய்க்க பண்ணுங்க அப்பா ஆண்டவரே. எங்களோட இருதயத்தை இழைக்க பண்ணுகிற காரியங்கள், எங்களை சோர்வுக்குள்ளாக செய்கிற காரியங்கள், பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்கள் எல்லாவற்றிலும் இருந்த ஆண்டவரே இன்றைக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை ஆண்டவரே நீங்கள் கொடுத்து விட்டதற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. அன்றைக்கு அப்பா உம்மிடத்தில் கேட்ட ஒருவருக்காக அப்பா நீங்கள் இல்லை என்று சொல்லவே இல்லை ஆண்டவரே. எல்லாரையும் நீங்கள் நிரப்பி அனுப்புனீங்களே ஆண்டவரே. உங்கள் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. பொல்லாதவர்களாகிய நீங்கள் அப்பா உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பிதாவானவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டபடி ஆண்டவரே உம்மிடத்தில் பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்கள் பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் எங்கள் மேலே ஊற்றுங்க தகப்பனை, ஊற்றுங்க அப்பா. நீர் எங்களுக்குள்ள வாசமாக இருப்பதை நாங்கள் கண்டுகொள்ள அப்பா எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களோட ஆவிக்குரிய கண்களை திறங்க, உம்மை முகமுகமாய் பார்க்கிற பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள அப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் கிட்டி சேருகிறவர்களாக எங்களை மாற்றுங்க தகப்பனே, மாற்றுங்க அப்பா ஆண்டவரே. பிசாசின் தந்திரங்களுக்கு வலைகளுக்கு கண்ணிகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. உம்மிடத்தில் சேர முடியாத படிக்கு அவன் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால சங்கரம் பண்ணி ஜெபிக்கிறோம் அப்பா.
அப்பா இன்னும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் அப்பா இன்னும் ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் பலப்படவும் உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே இது உமக்கு லேசான காரியம் அப்பா. எல்லா தாமதங்களையும் நீக்கி போட்டு அப்பா குறித்த காலத்திலே வருகிற வருஷத்திலே நீர் எங்களுக்கு செய்ய போகிற அதிசயத்தை நாங்கள் காண அப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா கண்டு உண்மை ஸ்தோத்தரிக்க அநேகர் மத்தியில் நாங்கள் சாட்சியாய் நிற்க எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே எங்களோட எல்லா வேலையும் ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்ட கிருபைக்காக நன்றி அப்பா. நீங்கள் எங்கள் மத்தியில் உலாவினதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களோட ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. வருகிறவர்கள் கலந்து கொள்ளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு முறையாவது வந்தவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் தாங்க ஆண்டவரே. அவங்களோட தேவைகளை சந்திங்க தகப்பனை, சந்திங்க அப்பா. ஆண்டவரே அப்படி ஆண்டவரே 10ல் 1 பாகத்தை கொடுக்கிறவர்களுக்காக, தசமபாகம் கொடுக்கிறவர்களுக்காக அப்பா, சிறு காணிக்கைகள் மூலமாக அப்பா, சிறு சிறு உதவிகள் மூலமாக இங்கே வேலை செய்கிறவர்களுக்காக அப்பா ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க எல்லாருக்கும் அப்பா 1000 மடங்கு நீங்கள் திரும்பி கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க தகப்பனே. ஞான ஸ்நானம் பெற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்படியே ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் டிவி மினிஸ்ட்ரியை பார்க்குறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த யூடியூப் மூலமாக பார்க்குறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவங்க என்ன கஷ்டத்தோடு கவலையோடு அப்பா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்து அது எல்லாவற்றையும் நீங்கள் சீராக்கி கொடுங்க ஆண்டவரே. நீர் மாத்திரம் அதை செய்ய முடியும் ஆண்டவரே. உம்மால் மாத்திரம் அதை செய்ய முடியும் கர்த்தாவே. அப்பா எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களோட அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே நாங்கள் சபைக்கு செல்ல முடியாத படிக்க இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு அப்பா அனுதினமும் அப்பா உண்மை ஆராதிக்க அப்பா எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. இப்பொழுது ஆண்டவரே அப்பா உம்முடைய ராபோஜனத்தை நாங்கள் ஆசரிக்க இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்கள் பிரசனம் இருக்கட்டும் ஆண்டவரே. பிசாசுகள் அலறி ஓடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை நாங்கள் புசிக்கும் போதும் அதை பருகும் போதும் அப்பா எங்களுக்குள்ளாக எங்கள் சரீரங்களுக்குள்ளாக நல்ல ஒரு மாற்றம், சரீரத்தில் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களோட ஆவியிலும் ஆத்மாவிலும் ஒரு பெரிய உற்சாகத்தை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய ரத்தம் எங்களோட ரத்தத்தோடு கலக்கட்டும் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு அப்பா ஒன்றரை கலந்து விட்டு அப்பா எங்களுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் செய்து முடிக்க போகிற தயவுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை எங்களுக்காக நீர் சிந்தினதற்காக நன்றி அப்பா. அந்த சிலுவையில் அப்பா எங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா, நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களோட பாவங்கள் சாபங்களுக்காக நீங்கள் சிந்தின ரத்தத்திற்காக உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. தாழ்த்தி தருகிறோம் அப்பா. நீங்கள் மாத்திரம் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் தகப்பனே. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானம் சந்தோஷமும் நம் அனைவரோடு எப்போதைக்கு இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். God bless you. ஆராதனை